ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? என்னோடய சேனல் நேம் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இது எங்கன்னா ஏற்காடில் ஒரு பார்க் போயிருந்தோம். இங்கே பாருங்களே, இந்த பூலாம் எப்படி இருக்குன்னு. என்ட்ரன்ஸ் பெரியவங்களுக்கு 10 ரூபா, சின்ன பிள்ளைங்களுக்கு 5 ரூபா. இது நான், எங்கள் அக்கா யூனிகா, யுவின், எங்கள் அம்மா, எங்கள் கௌதம், எங்கள் வீட்டுக்காரரு, எங்கள் மச்சான், எங்கள் அத்தை மாமா எல்லோரும் நாங்கள் ஏற்காடு ட்ரிப்பு போயிருந்தோம். அங்கே பார்க்கில் நிறைய ஃப்ளவர்ஸ் பூலாக இருந்துச்சு. அப்போது இந்த பூ பார்த்திங்கன்னா ரெட் கலராக அழகாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யார் நடந்து போகிறதுனா எங்கள் வீட்டுக்காரர் தான் நடந்து போயிட்டுருக்காரு. இது ரோஸ் செடி. அங்கங்கே ரோஸ் செடி நிறைய பூ வச்சுருந்தாங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஏற்காடு போனீங்கன்னா இந்த பார்க் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள், சரியா? நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன், எங்கள் வீட்டுக்கார் திரும்பி திரும்பி பார்க்குறாரு. அப்புறம் யுவின் போயிட்டுருக்கான். இதெல்லாம் ரோஸ் செடி. ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரோஸ் தான், எல்லாமே ரோஸ் தான். இது ரோஸ் செடி பாருங்களே, செடியிலே எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இங்கே பாருங்களேன், யூனிகா குட்டி ஓடுறான் அங்கிட்டு. இது பாருங்களேன், வயலட் கலரில் இருக்குது இந்த பூ. இது எல்லோ கலரு, நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. வீடியோவில் பார்க்குறதுனால இப்படி இருக்குது, ஆனால் நல்லா பெருசாக இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு. நல்லா இருந்துச்சு. எல்லா பூவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பூ நல்லா பெருசாக இருக்குல்ல. பாருங்க, நல்லா இருக்கு. இதை விட நான் இன்னும் மலைலாம் போனோம்லாம் அந்த இதெல்லாம் காமிக்கிறேன், சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மாவை பாருங்க, எல்லாருக்கும் ஒரே ஜாலியாக இருந்துச்சு. யூனிகாவை பாருங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூப்பிட்டா போய் நூலில் போய் உட்காருது, கயரில் போய். பூ எங்கள் அம்மா போயிட்டு பூக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சிரிப்பை பார்த்தீங்களா எங்கள் அம்மாவுக்கு? என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே காசுக்கும் நம்ம வாங்கிக்கலாமா செடி, அழகு செடி. பாருங்களேன், இதெல்லாம் குட்டி குட்டி பூவாக அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது எல்லாமே ரோஸ் தான். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது ஃபுல்லாமே ரோஸ் தான், ரோஸ் செடி தான் அதெல்லாம். அங்கங்கே அந்த மாதிரி பெரிய பெரிய பூ. இது கொஞ்சம் நார்மல் சைஸு. இது எல்லாமே அழகு செடி, பார்க்குறதுக்கே நல்லா பெருசு பெருசாக இருக்கு. ஆனால் அங்கே தான் நல்லா பெருசு பெருசாக வளருது. நம்ம வீட்லலாம் வச்சோன்னு வச்சுக்கோங்களே, கொஞ்சம் கூட வளர மாட்டேங்குது செடியே. நாங்களும் எங்கள் வீட்டில் வெத்தலை செடி வச்சோம், அது இப்போ தான் இன்னும் முளைக்கவே இல்லை, அப்படியே ஸ்டார்ட் பண்ணபடியே இருக்குது. அது எப்போ முளைக்குதுன்னு தெரியல. இப்படியே போயிட்டே இருந்தோம், நடந்து போயிட்டு ஒவ்வொரு செடியாக பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். டிஃப்ரெண்ட் செடியாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. நல்லா தொட்டி, கண்ணாடி மாளிகை தொட்டி செடி வச்சுருந்தாங்க. கண்ணாடி மாளிகைன்னு சொல்கிறாங்களா, அதுக்குள்ளே செடி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அழகு செடி. அந்த ரெட் கலர்லாம் அப்படியே பட்டு இருக்குல்ல, பட்டு வெல்வெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, வெல்வெட் மாதிரியே இருந்துச்சு அந்த பூவெல்லாம். எங்கள் அம்மா பிச்சு பிச்சு பார்க்குறாங்க, பிக்கவே வரல. ஆனால் அந்த செடி அழகாக இருந்துச்சு. ஆனால் தொட்டியில் ஃபுல்லாக அழகு செடி தான். வாங்க இந்த கண்ணாடி வீட்டுக்குள்ளே போகலாமா? இதுக்குள்ளே நிறையா ஃபுல் அண்ட் ஃபுல் செடி தான் இருந்துச்சு.
எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. யூனிக்கா அப்போ தான் ஓடியாருது. பாருங்களேன், நான் ஒன்று காமிக்கிறேன். இட்லி பூச்செடி சொல்லுவோம்ல, அந்த இதுதான் அது. அதில் நிறைய செடியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. நீங்கள் போனால் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீட்டுக்கார் வந்து செடியையும் என்னையும் ஒரு ஃபோட்டோ எடுத்தார். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து என்ன செடின்னு தெரியல, தொட்டியில் வச்சுருந்தாங்க. ஆனால் இலை மட்டுமே நல்லா அழகாக இருந்துச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே அழகு செடி தான். எங்கள் அக்கா யூனிக்காவை தூக்கி வச்சுருக்காங்க. ஆமாம், இன்னும் நிறையா இருக்குது. அங்கிட்டலாம் வந்து ஊமத்தாம்பூலாம் நம்ம ஊரில் வெள்ளை கலரில் இருக்குல்ல, இங்கே எல்லோ கலரில் இருந்துச்சு. நல்லா பெருசாக இருந்துச்சு. இதெல்லாம் அழகு செடி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே. தொட்டு பார்த்தா நல்லா வெல்வெட் மாதிரியே இருந்துச்சுங்க. அந்த செடி எல்லாமே நல்லா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கீழே இருக்குல்ல, இது எல்லாமே வெல்வெட் மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா அழகாக இருந்துச்சு. இந்த பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது பாருங்களேன், லைட்டு வந்து ப்ளூ வயலட் கலர் மாதிரி இருந்துச்சு. இந்த இலையை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் வந்து அந்த கண்ணாடி மாளிகைன்னு சொல்கிறாங்களே, கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்துச்சு இந்த செடியெல்லாம். எல்லாமே அழகு செடி தான். அங்கே மட்டும் அழகழகாக முளைக்குது. நம்ம வீட்டில் முளைக்கவே மாட்டேங்குது இந்த செடியெலாம். பார்த்திங்களா, இலையில எப்படி ரெட் கலரில் இருக்குன்ட்டு, இலையே பூ மாதிரி இருக்குது. அழகாக இருக்குல்ல. இது பிடிச்சிருந்தா பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நேம் வந்து சுஷ்மிதா லைஃப் ஸ்டைல். பாருங்கள், நான் வந்து காமெடி ஷார்ட்ஸ்லாம் போடுறேன், அதெல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செடியெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் போயிட்டு அந்த செடி அழகாக இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் மச்சான் வர்றாங்க வீட்டுக்கு. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்குல்ல. இது ரெட் கலரில் சூப்பராக இருக்கு. இந்த செடியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அழகழகாக இருந்துச்சு பார்க்கவே. இங்கே வந்து காசுக்கும் வாங்கிக்கலாமா நம்ம செடி, தொட்டியோட வாங்கிக்கலாமா. தொட்டிக்கு வந்து தனி காசு. ஒரு செடி 50 ரூபா. செடிக்கு ஏற்ற மாதிரி காசு 25 ரூபாயிலையும் இருக்கும், 50 ரூபாயிலையும் இருந்துச்சு, 75 ரூபாயில இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த செடி பிடிச்சிருக்கோ அதை போய் வாங்கிக்கோங்க. இந்த பார்க்கை பாருங்கள். ஏற்காடு போனால் அந்த பார்க்கை போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள், சரியா? நாங்கள் வந்து டைம் ஆகிடுச்சின்னு ரொம்ப பிளேஸ் போகலை. இம்பார்ட்டன்னா ஒரு 5 பிளேஸ் தான் போனோம். 1 டே டூர் தான் போனோமா. போயிட்டு வந்துட்டோம். எங்கள் மச்சான் வர்றாங்க, யூனிக்கா பின்னாடி வர்றா. யுவினு குட்டியே காணோம். யுவினு முன்னாடி ஓடிடுச்சு போல. இது எல்லாமே செடி தான், அழகு செடி. தனித்தனியாக வந்து நல்லா இது மெயின்டைன் பண்ணுறாங்க செடி, சூப்பராக எல்லாமே கரெக்டாக. யூனிக்கா வந்து பெண் குயின்ட்ட போய் நிற்கிது. அதை நான் ஒழுங்காக வீடியோ எடுக்கலை, போகிற வழியில் அப்படியே எடுத்துட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.